Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அம்மா ஆலய வளாகத்தில் 1000 பெண்கள் கலந்து கொண்ட பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. முன்னதாக அம்மா ஆலயத்தில் உள்ள புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இவ்விழாவில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்து நடைபெற்று வரும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட அனைவரும் தைத்திருநாளில் சூளுரை ஏற்க வேண்டும் என கூறினார். பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நாளாக சூளுரை ஏற்கிறோம். என்ன சூளுரை? இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு குடும்ப ஆட்சியாக, மன்னர் ஆட்சியாக வாரிசு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய எடப்பாடியார் தலைமையிலே ஜனநாயகம் மீண்டும் இந்த அன்னை தமிழகத்திலே மலர வேண்டும். அதற்கு நாமெல்லாம் இந்த தை திருநாளிலே, நன்னாளிலே நாம் சூளுரை ஏற்க வேண்டும். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் காரைக்கூட்ரோட்டில் அமைந்துள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினார். இதில் மாவட்ட செயலாளருக்கு கழக நிர்வாகிகள் ஆடு உள்ளிட்டவற்றை பரிசாக அளித்தனர். இவ்விழாவில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் MGR பிறந்தநாளை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றிய அதிமுக சார்பில் ஜானகிபுரம் ஊராட்சியில் கோலப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வண்ண வண்ண கோலம் இட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோலியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபு மற்றும் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் விஜயா சுரேஷ் பாபு ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். இதில் மாவட்ட MGR மன்ற இளைஞரணி துணை செயலாளர் பாலு, மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ரவி உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே காரப்பட்டி பள்ளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயிலுக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். காரப்பள்ளி பள்ளம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடினார். இதையடுத்து காரப்பட்டி பள்ளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோயிலுக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கோவையில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டார். கோவையில் KMCH மருத்துவமனையின் அதிநவீன புதிய மருத்துவமனை கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு புதிய அதிநவீன மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் AK செல்வராஜ், PRG அருண்குமார், BP கந்தசாமி, KR ஜெயராம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுயிக் பிறந்த நாளை ஒட்டி தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள அவரது உருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஜான் பென்னிகுயிக்கின் 186வது பிறந்த நாளை ஒட்டி பென்னிகுயிக் மணிமண்டபத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு தேனி மாவட்ட கழகம் சார்பில் தேனி மேற்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான STK ஜெக்கையன், தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் ஆகியோர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருநெல்வேலியில் அதிமுக மாநகர மாவட்ட கழக செயலாளர் தச்சையன் கணேசராஜா கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். வண்ணாரப்பேட்டையில் உள்ள மாநகர மாவட்ட கழக அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்த மாவட்ட கழக செயலாளர் தச்சையன் கணேசராஜா பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து பொங்கல் பரிசு வழங்கினார். பின்பு பேசிய அவர், வரும் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி வெற்றி பெற கழக நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என மக்கள் விரும்புவதாக கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் என் தளவாய் சுந்தரம் தெரிவித்தார். ஆரல்வாய் மொழி பேரூராட்சி அலுவலகத்தில் அதிமுக பேரூராட்சி மன்ற தலைவரும் தோவாளை தெற்கு ஒன்றிய கழக செயலாளருமான முத்துக்குமார் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் தளவாய் சுந்தரம் தூய்மை பணியாளர்கள் மற்றும் கவுன்சிலர்களுக்கு கரும்பு, புத்தாடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்பு பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என மக்கள் விரும்புவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் பொங்கல் விழாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி துவக்கி வைத்தார். குனியமுத்தூர், போயர் வீதி, உப்பிலித்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் மாபெரும் பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு கழக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து பெண்களுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பானைகளையும் பொங்கல் தொகுப்புகளையும் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்ததுடன் கழக கொடியை ஏற்றி வைத்தார். அதன் பின் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டார். இதையடுத்து கழக நிர்வாகியின் குழந்தைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் பெயர் வைத்து அப்பகுதியில் நடைபெற்ற கேரம் விளையாட்டு போட்டியை பார்வையிட்ட கேரம் விளையாட்டு வீரருடன் கேரம் விளையாடினார். இந்நிகழ்வில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட இணை செயலாளர் மணிமேகலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.